எந்த கல்வியில எல்லா துறைகளிலும் பின்தங்கி இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சி இந்த தேர்தல் ஆணையம் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் உறுதி செய்கிற வகையில் தான் இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதாக, ஜனநாயக விரோத காரியங்களை செய்வார்களோ அவர்களை இன்றைக்கு தேர்தல் ஆணையர்களாக நியமித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் பீகாரை பொறுத்தவரை 3 பேருடைய கூட்டணியினால் ஏற்பட்டதே தவிர, காங்கிரஸ் கட்சியில பாஜக ஸ்லீப்பர் செல்னா யாரை சொல்லுவீங்க? சசி தரூர் சொல்லுவீங்களா? பிஜேபி எதிர்ப்பதை விட தேர்தல் ஆணையத்தை எதிர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. 2020 நாங்கள் 26 திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு. காரணம் என்னன்னா, எங்க கூட்டணி வாக்கு இருக்குல்ல, எங்க கூட்டணி வாக்கு சிதறாது. விஜய் எவ்வளவு வாக்குகளை வாங்குகிறாரோ அவ்வளவும் எங்க வெற்றிக்கு அது உதவி பண்ணும். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் கோபண்ணா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் இப்போ இந்தியாவில் எஸ்ஐஆர் மூலமாக வாக்கு திருடப்பட்டுதான் பாஜக வெற்றி பெற்று வருவதாக இந்தியா கூட்டணி சேர்ந்த ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவரும் ஒரு பிரச்சாரத்தை இந்தியாவில் எடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் சொல்லக்கூடிய கருத்து, வாக்கு திருட்டு மூலமா பாஜக வெற்றி பெறுவதாக எனக்கு எந்த தகவலும் வரல, அதை நான் ஏத்துக்கல. அவங்க பலமான கூட்டணி அமைத்திருக்காங்க, அதனால ஜெயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். இதனை ஒரு மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவராக எப்படி பாக்குறீங்க சார்? கார்த்தி சிதம்பரம் எந்த அடிப்படையில் கூறினார் என்று எனக்கு தெரியாது. பீகாரில் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக சொல்லி அந்த சிறப்பு தீவிர திருத்தம், அதில் 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதாக கூறி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ராஷ்டிரிய ஜனதா தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் இணைந்து கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து 16 நாட்கள் பீகார் மாநிலத்தின் பல பகுதிகளுக்கு வாகன அணிவகுப்பு நடத்தினாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாகவே அந்த அணிவகுப்பு நடைபெற்றது. பரப்புரை மேற்கொண்டார்கள். தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடக்கிறது, இந்த தேர்தல் ஆணையம் காங்கிரஸுக்கு எதிர்கட்சிகளுக்கு சாதகமான வாக்காளர்களை எல்லாம் நீக்குகிறார்கள், மிக அநீதி நடக்கிறதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அதற்கு பிறகு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேர்தலிலும் இணைந்து பரப்புரை மேற்கொண்டார்கள். தேஜஸ்வி யாதவ் அவர்கள் 14ஆம் தேதி தீர்ப்பு வரும், 18ஆம் தேதி நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தார். பீகார் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முதலமைச்சராக, மக்கள் விரும்பிய முதலமைச்சராக அவர் பதவி ஏற்பார் என்று அனைவரும் நம்பினார்கள். ஆனால் அந்த நம்பிக்கைகள் பொய்த்து போகிற அளவுக்கு தேர்தல் தீர்ப்பு அமைந்து விட்டது. ஏற்கனவே 125 இடங்களை பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது 206 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். 202 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அதாவது ஏறத்தாழ 20 வருடங்களாக நிதிஷ்குமார் பீகார் மாநில முதலமைச்சராக இருக்கிறார். இந்தியாவிலேயே வளர்ச்சியே இல்லாத ஒரு மாநிலம், இந்தியாவிலேயே வறுமையில் முதன்மை இடத்தை பெறுகிற மாநிலம், இந்தியாவிலே வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிற மாநிலம், எந்த கல்வியில் எல்லா துறைகளிலும் பின்தங்கி இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சி தொடர்ந்து 15 ஆண்டு காலம் நடைபெறுகிறது என்று சொன்னால், மீண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பு அந்த மக்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தேர்தல் ஆணையம் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் உறுதி செய்கிற வகையில் தான் அந்த தீர்ப்பு அமைந்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி கருதி, அதற்கான தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகிய அனைவரும் இப்போ சமீபத்தில் கூட 2 தினங்களுக்கு முன்னு சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து 12 மாநில காங்கிரஸ் தலைவர்களை அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர்
மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடலை செய்திருக்கிறார்கள். இம்மிடியட்டாக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் காங்கிரஸ் வாக்குகள் நீக்கப்படுவதை தடுக்கிற வகையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த முகவர்கள் அந்த பணியை தீவிரமாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக பீகார் மாநில தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக படுகொலை. அது இப்படிலாம் ஒரு தேர்தல் தீர்ப்பு அமையவே அமையாது. இந்த மாதிரி தோற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே கடந்த தேர்தலில் 37% நம்ம தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டணி பெறுகிறது. அவர்களும் 37 தான். ஆனால் இவர்களுக்கு சீட்டு குறைவாகவும் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 125 சீட்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆகையினால வாக்கு சதவீதம் ஒரே வாக்கு சதவீதம் தான் இருந்தது. ஆனால் இந்த முறை அதிகமாக 9-10% அதிகமான வாக்குகளை பெற்று மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்துகிற சூழலை ஏற்படுத்தினாங்க. இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது எங்கள் குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், கடந்த காலங்களில் தேர்தல் ஆணையரை நியமிக்கிற குழு அதில் இந்திய தலைமை நீதிபதி இருப்பார், பிரதமர் இருப்பார், எதிர்கட்சி தலைவர் இருப்பார். இந்த 3 பேர் சேர்ந்த இந்த தேடுதல் குழு தான் தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்வார்கள். ஆனால் அந்த நிலையை மாற்றி 2023 நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு ஒரு திருத்தம் செய்து அந்த திருத்தத்தின்படி இந்திய தலைமை நீதிபதியை இந்த தேடுதல் குழுவிலிருந்து மோடி அரசு நீக்கிவிட்டது. நீக்கி அதற்கு பதிலாக மத்திய அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடி, அப்புறம் ராகுல் காந்தி, இந்த 3 பேர் தான் அந்த குழுவில் இருக்கிறாங்க. 2:1 போது ராகுல் காந்தியினுடைய ஆட்சேபனைகள் எடுபடாது. மெஜாரிட்டி முடிவில் அவர்களுக்கு வேண்டியவர்களை, அவர்கள் யார் அனுசரணையாக இருப்பார்களோ, யார் இந்த வாக்கு திருட்டு போன்ற ஜனநாயக விரோத காரியங்களை செய்வார்களோ அவர்களை இன்றைக்கு தேர்தல் ஆணையர்களாக நியமித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் பீகாரை பொறுத்தவரை மோடி, அமித்ஷா, தேர்தல் ஆணையர் கைனேஷ்குமார், இந்த 3 பேருடைய கூட்டணியினால் ஏற்பட்டதே தவிர ஜனநாயக ரீதியாக கிடைத்த வெற்றியாக நாங்கள் கருதவில்லை. அந்த கார்த்தி சிதம்பரம் சொல்லிருக்கக்கூடிய கருத்தை காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது? ஏன்னா இவங்களுடைய முழு குற்றச்சாட்டு என்பது எஸ்ஐஆர்ல வாக்கு முறைகேடு நடைபெறுகிறது, தேர்தல் நேரத்தில் வாக்கு திருடப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு முன் வச்சு வரீங்க. ஆனா கார்த்தி சிதம்பரம் அந்த மாதிரியான டேட்டாவும் தகவலும் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க காங்கிரஸ் கருத்துக்கு அவர் எதிரான ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளார். அப்பனா கார்த்தி சிதம்பரமும் அவருடைய தந்தை சிதம்பரம் காங்கிரஸ் கட்சி உள்ள பாஜக சிரிப்ப செல்லா என்ற கேள்வி எழப்படுகிறது. இந்த ஊகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. கார்த்தி சிதம்பரம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். நான் அகில இந்திய காங்கிரஸ் என்ன கருத்தோ அதை நான் சொல்லி இருக்கிறேன். இதற்கு மேல இதை பற்றி அவர் சொல்ற கருத்தை பற்றி நான் கருத்து கூற விரும்பல. எனக்கு அவசியம் இல்லை. நான் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். ஏன்னா சிதம்பரம் இந்த INS மீடியாவில் முறைகேட்டுல ஒரு வழக்குல இருக்காரு. கார்த்தி சிதம்பரமும் வெளிநாட்டு மதுவா நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்ததில் லஞ்சம் வாங்கியதுல ஒரு வழக்குல இருக்கிறாரு. பிரச்சனையை விட்டுட்டு எங்கேயோ ஆளுங்கட்சிக்கு பயந்து கொண்டு அந்த மாதிரிலாம் இல்லை. ஆளுங்கட்சிக்கு எல்லாம் ப. சிதம்பரம் பயந்துலாம் அவர் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக தெளிவான ஒரு விமர்சனங்களை வைக்கக்கூடியவராக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இருக்கார். கார்த்தி சிதம்பரமும் ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் கடுமையான கருத்துக்கள்லாம் சொல்றாரு. சில கருத்துக்கள் அவர் சொல்லுவார், அது அவருடைய உரிமை. ஆனால் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரபூர்வமாக என்ன அணுகுமுறையோ அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இப்போ காங்கிரஸ் கட்சியில பாஜக சிலிப்ப செல்னா யார சொல்லுவீங்க? சசிதரூர் சொல்லுவீங்களா? சசிதரூர் தொடர்ந்து மோடியை ஆதரிக்கக்கூடிய நிலையில இருக்காரு இல்லையா? காங்கிரஸ் ஒரு பெரிய ஜனநாயக கட்சி. எப்பொழுதுமே கருத்து வேறுபாடு என்பது அரங்கத்திற்குள் சொல்ல மாட்டாங்க. அரங்கத்திற்கு வெளியே ஊடகங்கள்ல பகிரங்கமாக சசி தரூர் போன்றவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க. அது காங்கிரஸ் கட்சியே கடுமையாக பாதிக்கிற விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். சசி தரூர் போன்றவர்களுக்கு ஏதோ ஐநா சபையில் பணியாற்றிய ஒருவருக்கு ஒரு நல்ல அறிஞர் என்ற முறையில் அவர் காங்கிரஸுக்கு பயன்படுவார் என்று சொல்லி அவருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம். திருவனந்தபுரத்தில் அவர் வெற்றி பெற்றார். நிறைய தகுதிகளை உடையவர் தான். ஆனால் கட்சிக்கு விரோதமாக அவர் பேசுவது, பாஜகவுக்கு சாதகமான சில கருத்துக்களை கூறுவதெல்லாம்
அது வந்து காங்கிரஸ் கட்சியில் எங்களை போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, காங்கிரஸ் தலைமையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அதுக்கு அது ஜனநாயக ரீதியாக இருக்கிற கட்சியின் காரணமாக அது குறித்து எந்த நடவடிக்கையும் காங்கிரஸ் மேலிடம் எடுக்கவில்லை. எங்கள் கட்சியில் இருக்கிற அத்துணை பேரும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் காங்கிரஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டு, ராகுல் காந்தி தலைமையை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள்லாம் இருக்கிறோம். அதனால் எங்ககிட்ட அந்த மாதிரி ஸ்லீப்பர் செல் என்ற அந்த மாதிரி பங்கை ஆற்றக்கூடியவர்கள் எவரும் காங்கிரஸ் காங்கிரஸ் கிடையாது. இப்போ வந்து ராகுல் காந்தியுடைய தலைமையை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டார்களா? காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அத்துணை பேரும் கடைசி தொண்டன் வரை இன்றைக்கு நம்பிக்கையோடு இருப்பது பிரதமர் மோடியை வீழ்த்தக்கூடிய ஆற்றலும் திறமையும் வல்லமையும் உள்ள ஒரு மக்கள் தலைவராக இருப்பவர் ராகுல் காந்தி. அதற்கு துணையாக இன்றைக்கு பிரியங்கா காந்தி இருக்கிறாங்க. ஏன் இந்த தலைமை நீங்கள் திரும்ப திரும்ப ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நேரு பாரம்பரிய தலைமை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிற்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்தவர்கள். இப்போ ஜவஹர்லால் நேரு 17 வருஷம் பிரதமராக இருந்தார். அதற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி தான் வந்தார். இந்திரா காந்தி வர வேண்டும் என்று நேரு சொல்லவில்லை. அவர் சொன்னது, காமராஜரிடம் சூசகமாக சொன்னது, இறப்பதற்கு முன்னால புவனேஸ்வர் மாநாட்டில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதுமே அடுத்து வந்து இவரை கேபினெட் இல்லாத ஒரு அமைச்சராக இவரை நியமித்து அடுத்து தனது பணிகளை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி தான் அவர் தயார் செய்தார். அவர் இறந்த உடனே அதை புரிந்து கொண்டு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்தார். அவர் தாஷ்கண்டில் இறந்துவிட்ட காரணத்தினாலே அடுத்து இந்த நாட்டுக்கு யார் தகுதி வாய்ந்தவர் என்று பார்க்கிற போது மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் பெருந்தலைவர் காமராஜரும் எல்லாம் வந்து முடிவு பண்ணி இந்திரா காந்தி பிரதமராக வந்தாங்க. அந்த இந்திரா காந்தியை பிரதமராக தேர்வு செய்தது ஒரு சரியான தேர்வு என்பதை அவர் ஒரு 15 ஆண்டு காலம் பிரதமராக இருந்து இந்தியாவை உலக அரங்கிலே மிகப்பெரிய அளவிற்கு வலிமையுள்ள நாடாக மாற்றினார். அதில் வந்து அவர் வந்து இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தார். பொற்கோயிலில் தீவிரவாதிகள் இருப்பதை அவர் வந்து அமைதியாக இருந்திருக்கலாம். தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று நன்றாக தெரிந்தும் பொற்கோயிலில் தீவிரவாதிகளை வெளியேற்ற இராணுவத்தை அனுப்பி அந்த நடவடிக்கை எடுத்து இந்தியாவின் ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் காப்பாற்றினார். ஒரு சட்டம் ஒழுங்கு இப்படி வந்து ஆயுதம் ஏந்தி ஒரு கூட்டம் அங்கே இருப்பதை ஒரு பிரதமர் சகித்து கொள்ள முடியாது. தன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று தெரிஞ்சும் அந்த நடவடிக்கை எடுத்து அந்த நடவடிக்கையின் காரணமாகவே இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். இந்தியாவின் இரும்பு பிரதமர் இந்திரா காந்தி என்ற மாற்று கருத்து அந்த கருத்துல அதுக்கு பிறகு அவர் மறைந்த பிறகு அடுத்து ராஜீவ் காந்தியை தான் பிரதமராக தேர்வு செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த நாட்டு மக்கள் நேரு பாரம்பரிய தலைமையைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நடுவில் நரசிம்மராவ் பிரதமராக இருக்கலாம், அவர் ஆட்சிக்கு தலைவராக இருக்கலாமே தவிர கட்சியின் போது கட்சி ஊழியர்கள் எப்பொழுதுமே வந்து இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அதுக்கப்புறம் சோனியா காந்தி கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் காங்கிரசின் தலைவராக இருந்தார். அவர் தலைவராக இருந்த போது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில அமர்ந்தது. ஆனா ராகுல் காந்தி தலைமை ஏற்ற பிறகு ஆட்சியை கைப்பற்ற முடியலையே. அது 2004 இந்திரா காந்தி தலைமையில அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக நாங்கள் வெற்றி பெற்றோம். 14 வரைக்கும் 10 ஆண்டு காலம் அந்த ஆட்சி நடைபெற்றது. அதுக்கு பிறகு அந்த ஆட்சி ஆன்டி இன்கம்பன்சி வந்தது 10 ஆண்டு காலம். மன்மோகன் சிங் ஆட்சி, அன்றைக்கு நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலைவர் ராகுல் காந்தியும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அந்த காம்பினேஷன் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள். அந்த 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 இருவரும் இணைந்து செய்கிற தேர்தல் பரப்புரை ஏற்றுக்கொண்டு 2019 மக்களவை தேர்தலில் வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவை தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலும் நாங்கள் வெற்றி பெற்று வருகிறோம். தமிழகம் போன்று இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களிலும் 8 யூனியன் பிரதேசங்களிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தால் இன்னைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய இடத்துல காங்கிரஸ் கட்சி இருந்திருக்குமே. ராகுலின் தலைமையிலான காங்கிரஸ் 95 முறை தொடர்ந்து தோல்வி தழுவி வருவதாக ஆளுங்கட்சியினர் எதிர்கட்சியை பார்த்து குற்றம் வைக்கிறாங்க. இன்னைக்கு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆகிறது. இதுல 55 வருஷம் இந்தியாவை காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டது. அது ஒரு சகாப்தம். அதுக்கு பிறகு வகுப்புவாத சக்திகள் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு வந்து வகுப்புவாத சக்திகள் தலை தூக்கி விட்டாங்க. அதை தடுத்து நிறுத்த தான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்த சோனியா காந்தி காங்கிரஸ் தலைமை பொறுப்பை ஏற்று 2004 வாஜ்பேயி ஆட்சியை அகற்றிவிட்டு மதசார்பற்ற ஒரு ஆட்சியை மன்மோகன் சிங் தலைமையில கொண்டு வந்தார். அதற்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில
பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் கர்நாடகாவில் வெற்றி பெற்றோம், மத்திய பிரதேச, இமாச்சல் பிரதேச, இப்போ இல்லை, முன்ன அதுக்கு முந்தி ராஜஸ்தான்ல வெற்றி பெற்றிருக்கிறோம், சத்தீஸ்கர்ல வெற்றி பெற்றிருக்கோம். வெற்றி என்பது நீங்க பல வகைகளை பார்க்கணும். அதனால தொடர்ந்து வெற்றி பெறலைன்னா வகுப்புவாத சக்திகள் வெற்றிக்கு ஆழமாக வேரூன்றி இருக்கிறதுனால அதை வீழ்த்த வேண்டிய பொறுப்புல ராகுல் காந்தி தான் இன்னைக்கு அந்த கடமையை செய்து கொண்டிருக்கிறார். வகுப்புவாத சக்தி வேரூன்றி விட்டதுன்னு சொல்றீங்க ஆழமா. நீங்க 1947 இருந்து 77 வரையில 30 ஆண்டுகள் இந்தியாவை தொடர்ந்து ஆண்டது காங்கிரஸ் கட்சி. நீங்க மத சார்பற்ற கொள்கைகள் இருக்கீங்க இல்லையா, நீங்க ஆழமா வேறு ஊட்டி இருந்தா அவங்க ஏன் பாஜக உங்களை தோற்கடிக்கிறாங்க? இல்ல நாங்க 1947 இருந்து தொடர்ந்து நாங்க 77 வரைக்கும் நாங்க தான் ஆட்சி பண்ணோம். ஆமா, 77 இருந்து 80 வரைக்கும் பாஜக, 80 இருந்து 84 89 வரைக்கும் நாங்க இருந்தோம். அதுக்கப்புறம் 2004 77 அந்த ஜனதா கட்சி, 77 இருந்து 80 ஜனதா கட்சி, 80 மறுபடியும் நாங்க வந்தோம். நீங்க நெருக்கடி நிலைக்கு பிறகு இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டார். ஆனா அதே இந்திரா காந்தி 1980 மீண்டும் 352 இடங்கள்ல வெற்றி பெற்று மறுபடியும் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு 84 வரைக்கும் இருந்தாங்க. 84 படுகொலை செய்யப்பட்ட பிறகு ராஜீவ்காந்தி 89 வரைக்கும் இருந்தாரு. அதுக்கு பிறகு விபி சிங் வந்தது, 91 மறுபடியும் நரசிம்மராவ் வந்தது. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நரசிம்மராவ் 91 96 வந்தார். அதுக்கப்புறம் ஐக்கிய முன்னணி ஆட்சி, அப்புறம் வாஜ்பாய் வந்தார். வாஜ்பாய் வந்ததுக்கு பிறகு 2004 சோனியா காந்தி தலைமை பொறுப்பேற்று மறுபடியும் 10 ஆண்டு காலம் நாட்டில் நாங்கள் வெற்றிகளை பெற்றுதான் வர்றோம். நீங்க தொடர்ந்து வெற்றியே பெற வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சியை எதிர்பார்க்க முடியாது. வெற்றி வரும், தோல்வி வரும், ரெண்டையும் நாங்கள் சமமாக இன்னைக்கு சோர்ந்து போக மாட்டோம். இந்த பீகார் தேர்தல் தோல்வியினால காங்கிரஸ் கட்சியில சோர்ந்து போக மாட்டார்கள். அதை எதிர்கொள்ளணும். ஏன்னா அந்த சக்திகள் இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பதை விட தேர்தல் ஆணையத்தை எதிர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணைய தில்லுமுள்ளுகளை பீகாரில் எப்படிலாம், இப்போ ஹரியானாவில் என்ன பண்ணி ஜெயிச்சாங்கன்னு சொன்னோம், மகாராஷ்டிராவில் என்ன பண்ணி ஜெயிச்சாங்கன்னோம், கர்நாடகாவில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னோம். அடுத்து இப்போ ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் டேட்டா டிபார்ட்மெண்ட்டு பீகார் தேர்தல் முடிவுகளை நாங்கள் ஆய்வு செய்கிறோம், அது எப்படி நடந்ததுன்னு. அதுக்கு பிறகு விரைவில் ராகுல் காந்தி அவர்கள் இதை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவார். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும். தொடர்ந்தாச்சா? ஏற்கனவே வழக்கு இருக்கு, மறுபடியும் தொடர போறீங்க. சரி, எதுக்கு சார் 3 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்விக்கான காரணம்? ராகுல் காந்தி தலைமையை மக்கள் ஏத்துக்கலையா, அல்லது காங்கிரஸ் தொண்டர் ஏத்துக்கலையா, இல்ல நிர்வாகிகள் ஏத்துக்கலையா? இன்றைக்கு பாஜகவை நரேந்திர மோடியை எதிர்க்கக்கூடிய வல்லமை ராகுல் காந்தி மிக்க வல்லமை மிக்க தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார். அதனால கட்சி அமைப்புகள், நீங்க அவர் மட்டும் கடுமையா உழைச்சா போறாது, எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். அவரை தவிர காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள்லாம் கடுமையாக உழைக்கணும். அப்படியெல்லாம் உழைச்சி எல்லாரும் சேர்ந்து தான் தேரை இழுக்கணும். ஒருத்தரே இழுத்துட முடியாது. அவர் பணியே அவர் சிறப்பாக ராகுல் காந்திக்கு மற்ற நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுக்கல என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. கொடுக்கறாங்கன்றது வேற. எல்லோரும் சேர்ந்து கடுமையாக உழைத்தால் ஒழிய நாம் வெற்றி பெற முடியாது. அது ஒற்றுமையா இருக்கணும். காங்கிரஸ் கட்சியில அந்த ஒற்றுமை என்பது குறைவாக இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து ராகுல் காந்தியினுடைய கரங்களை பலப்படுத்தணும். ஒவ்வொருத்தரும் மனசாட்சிப்படி காங்கிரஸ் இயக்கத்தில் பொறுப்பில் இருப்பவர்கள், பதவிகளை அனுபவித்தவர்கள். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. குறைந்தபட்சம் அவர்கள் பதவி வைக்கிற தொகுதிகளிலாவது காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்தணும். நாள்தோறும் கட்சி பணி ஆற்றணும். இந்த கட்சி பணின்றது ஒரு முழு நேர பணி. அதுக்கு நேரம் காலமே கிடையாது. நீங்க வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரே வேலையாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் மக்களை சந்திக்கணும், கட்சியை பலப்படுத்தணும், கட்சிக்காரங்களை பார்க்கணும், கட்சிக்காரங்களோட உதவி செய்யணும், கட்சிக்காரர்களோடு தோழமையாக பழகணும், நட்பா பழகணும், பார்த்தா சிரிச்சு பேசணும். பல பேர் என்னன்னா காங்கிரஸ் கட்சியில பதவிக்கு வந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடே குறைஞ்சு போகுது. அவர்கள் செயல்பாடு அதிகரிக்கணும். ஏன் குறையுது? அதுதான் அதுக்கு என்ன பண்றது? அப்படிதான் அமைஞ்சு ஒரு கட்டுப்பாடு இல்லையா? கட்டுப்பாடு இல்லையா? இல்ல, காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு குறைவு. சுதந்திரமான கருத்து சொல்றாங்க. நாம ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணிக்கு விரோதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். எதற்காக கூறுறாங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ நாங்கள திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி, இந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற கூட்டணி. தனிப்பட்ட முறையில
திமுக அரசு நமக்கு ஒன்றும் பயனில்லை, அதனால விமர்சிக்கிறாங்க. இப்போ நான் எப்படி பார்க்குறேன், எனக்கு கூட திமுக அரசு வந்து கட்சிக்காரங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யல, கட்சிக்காரங்க ஏதாவது உதவி கேட்டால் அந்த அமைச்சர்கள் செய்யலை, அமைச்சர்கள் மதிக்க மாட்டாங்க, புறக்கணிக்கிறாங்க, இப்படின்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கு. ஒரு அதிருப்தி இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த 4.5 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஊழியர்கள் மத்தியில திமுக அரசு மேல சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கும் அதிருப்தி இருக்கு. ஆனால் இந்த அதிருப்திக்கு அப்பால நமக்கு மிகப்பெரிய கடமை ஒண்ணு இருக்கு. ஏன்னா வகுப்புவாத மோடி ஆட்சியை எதிர்க்க வேண்டிய, அகற்ற வேண்டிய, அதை எதிர்த்து போராட வேண்டிய ராகுல் காந்தி கரங்களை பலப்படுத்தணும்னா தமிழ்நாட்டில இருந்து நமக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த கூட்டணியின் மூலமா கொடுத்துருக்கோம். இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்தியிருக்கோம். அந்த தொலைநோக்கு பார்வை, தேசிய நலன் சார்ந்த ஒரு பார்வை. தேசிய நலன்னா எப்படி? பாஜகவை எதிர்ப்பதற்கு இந்தியா கூட்டணி, அந்த இந்தியா கூட்டணிக்கு ராகுல் காந்தி கரங்களை பலப்படுத்த தமிழ்நாட்டிலிருந்து இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கே, அந்த மதசார்பற்ற இந்தியா கூட்டணி 40 இடங்களை தந்திருக்கோம். நீங்க வந்து நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிற இந்த ஊர் வந்து ஒரு வெற்றி கூட்டணி. இது தொடர்ந்து நாங்கள் வெற்றிகளை பெற்று, எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெறாது. அந்த வரிசையில 2019ஆம் ஆண்டு முதல் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று வருகிறது. இந்த வெற்றி 2026ல தொடருமா? 19 தான் நீங்க வெற்றி பெற்று வரீங்க. இல்ல இப்போ இன்னைக்கு 2021ல இருந்து 26 வரைக்கும் திமுக இருக்கு ஆட்சியில, வச்சுங்களா? திரும்ப 2020ல நாங்க எப்படி வெற்றி பெறுவோம்னு சொல்றேன்னா, எனக்கு என்ன நம்பிக்கை, 50 ஆண்டு கால என்ன அரசியல் அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், எப்படி வெற்றி பெறுவோம்னு சொன்னா, எங்க கூட்டணி நாங்க வந்து 2003ல இருந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. 2014 ஒரு தேர்தலில் தான் நீங்க ஒன்னா இல்லை, மீதி எல்லா தேர்தலையும் ஒன்னா இருக்கிறோம், வெற்றி பெற்றுக்கிறோம். 2020லயும் நாங்கள் 26ல திமுக காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு காரணம் என்னன்னா, எங்க கூட்டணி வாக்கு இருக்குல்ல, எங்க கூட்டணி வாக்கு சிதறாது. அதுல வந்து 2-3% ஆன்டி இன்கம்பன்சி வந்தாலும் அந்த வாக்கு சதவீதத்தை வைத்து கொண்டு எங்களுக்கு எதிராக இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணி, விஜய் அவர் ஒரு கட்சி, அடுத்து சீமா, இந்த கட்சிகளை நாங்கள் தோற்கடிக்க முடியும். ஏன்னா எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கு. எங்களுக்கு எதிரான வாக்குகள், திமுக ஆட்சிக்கு எதிரான, இந்த கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் அதிமுக பாஜக வாங்கி அவங்க கொஞ்சம் பிரிப்பாங்க, விஜய் கொஞ்சம் பிரிப்பாரு, சீமான் கொஞ்சம் பிரிப்பாரு. இந்த எல்லா வாக்குகளும் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள். அப்படி வாங்குறப்போ எங்க வாக்கு வங்கியின் மூலமாக நாங்கள் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான நம்பிக்கை இருக்கு. அதுல மாற்றமே எனக்கு என்னை பொறுத்தவரை தெளிவாக இருக்கு. விஜய் எவ்வளவு வாக்குகளை வாங்குகிறாரோ அவ்வளவும் எங்க வெற்றிக்கு அது உதவி பண்ணும். நிச்சயம் அந்த வாக்குகள் சிதறுகிற போது 3 பேரும் அந்த எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறப்போ நாங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு நிறைய தான் இருக்கு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக எந்த தேர்தலிலும் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றது கிடையாது. அந்த சாதனையை தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முறியடிப்பார் என்ற நம்பிக்கை காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளதா? 2006ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்றார், ஆட்சி அமைத்தார். 2011 வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல், நல்ல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினார். அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் தான் எல்லாரும் நம்பினாங்க. ஆனா எதிர்கட்சியோட வர முடியல. 2011ல அவர் வர முடியல, தோற்கடிக்கப்பட்டார். அப்புறம் மறுபடியும் 2016ல வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணார். 2016ல் தோற்கடிக்கணும்னு நினைச்சோம். ஆனா 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில், 1% வாக்கு வங்கி வித்தியாசத்துல வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தோற்கடிக்கப்பட்டு ஜெயலலிதா வெற்றி பெற்றார். அவர் எப்படி 2011ல் வெற்றி பெற்று 2016ல் மீண்டும் வெற்றி பெற்றாரோ அதே போல 2021ல் வெற்றி பெற்ற திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 2026லும் வெற்றி பெறுவார். காரணம், இன்னைக்கு அவருக்கு எதிரான கூட்டணி வந்து ஒற்றுமை இல்லை, பிரிந்து போயிருக்காங்க. இதில் விஜய் ஒரு கட்சி, எடப்பாடி ஒரு பக்கம், இந்த பக்கம் சீமான் ஒரு பக்கம் இருக்காங்க. நாங்கள் எங்கள் கூட்டணியில் பாருங்கள், திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, இருக்கின்றது. எல்லா கட்சியும் எங்களுக்கு கூட்டணி இருக்கு. இன்னைக்கு வந்து
அதிமுகவோட சேருவதற்கு பாஜகவை தவிர எந்த கட்சியும் இன்றைய தேதி வரை முன்வரவில்லை. அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க யாருமே முன் வரவில்லை. தமிழக வெற்றி கழகம் வந்து காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன். அடுத்து வந்து சீமானோட யாரும் கூட்டணி சேர முடியாது, சேர மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து காங்கிரஸோட சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க. எல்லாமே யூகம்தான், எல்லாமே கட்டுக்கதைகள், கற்பனைகள். ராகுல் காந்திக்கும் நடிகர் விஜய்க்கும் ஒரு நல்ல நட்பு இருப்பதாக தகவல் இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்பு ராகுல் காந்தியை வந்து விஜய் போய் பார்த்தார். அதாவது ராகுல் காந்தி சிந்தனையும் இந்த வகுப்புவாத எதிர்ப்பு சிந்தனை, அதே சிந்தனை விஜய்க்கு இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அவர் காங்கிரஸ் கட்சியை இதுவரைக்கும் விமர்சிக்கவில்லை. ஆமா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அது வேற. ஆனா அவர் வந்து அவருடைய கொள்கை அறிவித்திருக்கிறது வந்து அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லியிருக்காரு. அதனால காங்கிரஸை விமர்சிக்கல. அதனால நாங்க போய் உடனே கூட்டணி அமைச்சிட முடியாது. நாங்க எங்க கூட்டணி வந்து இந்தியா கூட்டணியை ஒட்டி இருக்கு. இங்க தமிழ்நாட்டிலிருந்து 40 எம்பிக்களை நாம் கொடுத்துருக்குறோம். அந்த கூட்டணியை பலகீனப்படுத்தினா, அந்த கூட்டணி பலகீனமானால் அதனால் பயனடைய போவது பாஜகவும் அதிமுகவும் அவரே தவிர விஜய் வந்து பயனடைய முடியாது. விஜயும் நாங்களும் கூட்டணி சேர்ந்தால் நாங்கள் வெற்றி பெற முடியாது. பாஜக அதிமுக தான் வெற்றி பெறும். திமுக வந்து வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். திமுக வெற்றி வாய்ப்பை இழப்பது வகுப்புவாத சக்திகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும், இந்தியா கூட்டணிக்கும் பின்னடைவாக இருக்கும். ஆக எல்லாவற்றையும் ஆய்ந்து பார்த்து நாங்கள் இப்பொழுது இருக்கிற இந்தியா கூட்டணியிலேயே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரசின் நிலை. 2024 26 திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து வெற்றிகளை பெறும். இந்த விஜய் கூட சேர்றது மாதிரி வதந்திகள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எனக்கு என்னை பொறுத்தவரை அதில் துளி கூட உண்மை கிடையாது. தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.